World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். ஐயா பல சுவாரஸ்யமான வகுப்புகள் எடுக்கிறதுல ரொம்ப வல்லவர். அன்பால் எல்லாரும் பார்த்திங்கன்னா விடிஆர் குருஜின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன தலைப்பாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஆழமாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் விளக்கமாகவும் புதுமையாகவும் யாரும் சொல்லாத விஷயத்தை பார்த்திங்கன்னா சொல்கிறதுல பார்த்திங்கன்னா நிறைய வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வகுப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நட்சத்திர நாடி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான வகுப்பாக நிறைய பேர் கேள்விப்படாததும் இருக்கலாம். ஸோ அப்போ இதனுடைய தத்துவங்கள் என்ன, இது எந்த மாதிரி வகையில் இது செயல்படும், அதனுடைய பலன்கள் எப்படி, இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். ஸோ இந்த மாதிரி ஒரு புதுமையாக சிறப்பாக எளிமையாக சொல்லக்கூடிய வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர நாடின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த நட்சத்திர நாடி அப்படிங்கிறது எந்த மாதிரி கான்செப்டில் இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. பொதுவாக நட்சத்திரங்கள் சார்ந்து நம்ம நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கோம். இந்த மாதமே நம்ம நட்சத்திரம் சார்ந்து நிறைய வகுப்புகள் எடுக்க போகிறோம். அதில் இந்த நட்சத்திர நாடி அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப காலமாக அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறதா. பட் அதை பற்றி இன்னும் நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்காத ஒரு தகவலை இந்த நட்சத்திர நாடிங்கிற தலைப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பொதுவாக நம்ம நாடி ஜோதிடத்தில் எப்படி பார்ப்போம்னா, காமனாகவே இப்போ இந்த 1-5-9 திரிகோணத்தில் கிரகம் இருந்தால் அது பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸை நம்ம எடுப்போம். இந்த நட்சத்திர நாடியில் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் காலபுருஷ தத்துவப்படி இருக்கக்கூடிய நட்சத்திர வரிசைப்படி என்ன தாராபலன் இருக்கோ அது எல்லாரோட வாழ்க்கையிலையுமே அதோட இம்பேக்டை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 3வது நட்சத்திரமாக வருது, விபத்து தரையாக வருது. அப்போ கிருத்திகை அப்படின்னாலே ஏதாவது ஒரு விபத்து சார்ந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் சுட்டி காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அஸ்த நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலபுருஷ வரிசையில் 13வது நட்சத்திரம்னு சொல்கிறோம். அப்போ அஸ்தம்னாலே எல்லா மனிதரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையோட உயர்வை பற்றி சொல்லும், பதவி உயர்வை பற்றி சொல்லும்னு சொல்லலாம். இது காலபுருஷ தத்துவப்படி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இதே நட்சத்திரம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா அது வேறு விதமான தாராபலனை கொடுக்கும். அப்போ ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு பலனையும் காலபுருஷ தத்துவப்படி ஒரு பலனையும் கொடுக்குது. பட் அந்த 2 பலனையும் இணைத்து கொடுக்கும், அதுதான் நட்சத்திர நாடி. அப்போ அந்த 2 பலனையும் எப்படி இணைத்து பார்க்கறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குருவோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை எடுத்துக்கோங்க. புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி இதில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குற நட்சத்திரம் என்னவா வரும்னா சனியோட நட்சத்திரங்கள் வரும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி வரும். இப்போ ஒருத்தங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா 2வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. புனர்பூசத்தில் பிறந்திருக்காங்கன்னா 2வது நட்சத்திரம் பூசம். அப்போ புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய, சம்பத்து தாரையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 2வது நட்சத்திரம் பூசம். அந்த பூச நட்சத்திரம் காலபுருஷ வரிசைப்படி எத்தனாவது நட்சத்திரம்? 8வது நட்சத்திரம். இந்த 8வது நட்சத்திரங்கிறது மைத்திர தாரை நட்சத்திரம்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லலாம். அப்போ இது 2ஐயும் இணைத்து எப்படி பலன் எடுக்கலாம்? 2வது நட்சத்திரமும் 8வது நட்சத்திரமும் எப்படி இணைந்து பலன் கொடுக்கும்னா, குருவோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே வருமானம் அப்படிங்கிறது ஒரு திடீர் வருமானமாகவே இருக்கும். அவங்களுக்கு ரெகுலர் வருமானத்தை விட திடீர்னு அவங்களுக்கு யோசிக்காத நேரத்தில் வருமானங்கள் அதிகப்படியாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அக்யூரஸியாக 100% அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் அது வேலை செய்யுங்கிறத நம்ம இந்த நட்சத்திர நாடி மூலிமா மிக அழகாக நம்ம எடுக்க முடியும். ரொம்ப ஒரு சிறப்பாகவும் புதுமையாகவும் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ இது பாவ ரீதியாக இந்த மாதிரி நம்ம இந்த நட்சத்திர நாடி முறை நட்சத்திரங்கள் வச்சு நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது பலன்கள் கிடைக்குங்க. இப்போ ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு நட்சத்திரத்தை சொன்னாலே அவங்க 2வது நட்சத்திரம்னா அது காலபுருஷத்துக்கு எத்தனாவது நட்சத்திரம்னு பார்த்து இணைக்கிறோம். ஸோ அந்த பலன்கள் பாவ ரீதியாக எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரகம் அமரும். அப்படி உட்காரும்போது அந்த கிரகம் கண்டிப்பாக ஒரு ஆதிபத்தியம் வாங்கும். அப்போ அந்த பலன் அந்த ஆதிபத்திய பாவங்கள் வழியாக செயல்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒருத்தங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு வாழ்க்கையில் உயர்வு கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் 13வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் வரும். ஏன்னா ராகு, குரு, சனி, புதன். அப்போ ரேவதி நட்சத்திரம் 13வது நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். அது 13வது நட்சத்திரமாக வரக்கூடியது ரேவதி நட்சத்திரம். அது காலபுருஷ தத்துவத்திற்கு பார்த்திங்கன்னா 27வது நட்சத்திரமாக வரும். அப்போ 13ம் 27ம் இணைந்து என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா,
இவங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் போதெல்லாம் இவங்க மற்றவங்களால் வணங்கும் நிலைக்கு போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து இவங்களுக்கு இருக்கும். இப்போ சில பேருக்கு வெறும் பதவி உயர்வு மட்டும்தான் கிடைக்கும், ஆனால் வணங்கும் நிலை கிடைக்காது. ஆனால் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னா, வாழ்க்கையில் எப்போல்லாம் உயர்வு கிடைக்குதோ அப்போல்லாம் பல பேர் அவங்கள வணங்கும் நிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்க ஒரு அறக்கட்டளையில் இருக்கலாம். அப்போ அந்த அறக்கட்டளையில் அவங்களுக்கு ஒரு தலைவர் போஸ்டிங் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னா எல்லாரும் சேர்ந்து அவங்கள வணங்குற நிலைக்கு அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லலாம். ஒரு ஜாப்லேருந்து ஒரு ப்ரொமோஷன் ஆகுறாங்கன்னா எல்லாரும் அவங்கள வந்து வணங்கும் நிலைக்கு அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லலாம். அப்படி 13வது நட்சத்திரமும் 27வது நட்சத்திரமும் இணைந்து பலன் கொடுக்கும். இப்போ இது எப்படி பாவ ரீதியாக நம்ம எடுக்கிறது அப்படின்னா, அந்த ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டு அவங்களுக்கு 7ஆம் அதிபதி போய் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பலன் அந்த ஜாதகருக்கு கிடைக்கலாம், அல்லது அந்த ஜாதகருடைய மனைவிக்கு அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் அதிபதி போய் உட்கார்றதுனால. அல்லது வேறு எப்படி எடுக்கலான்னா, இவர்களுக்கு திருமணம் ஆன உடனே இந்த தாராபலன் வந்து ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லலாம். திருமணம் ஆகிற வரைக்கும் இவங்க ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. திருமணம் ஆன உடனே அந்த பதவி உயர்வும் 27வது நட்சத்திரமும் அவங்களுக்கு உடனே செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்படி பாவ ரீதியாக இந்த கான்செப்டை சிறப்பாக எடுக்க முடியும். ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறத விட்டுட்டு யாராலையும் வந்து வெளியில் பலன் சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய சுய நட்சத்திரம் எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி காலபுருஷ தத்துவங்கிறதும் இயங்கிகிட்டே தான் இருக்கும். அதில் தான் நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கக்கூடிய விஷயம். சில பேருக்கு இந்த ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கும்போது நல்ல விஷயத்தை கொடுக்குது. சில பேருக்கு அது நெகட்டிவாக இருக்கும்போது அதுக்கு என்ன பலன் கிடைக்கும், அதை எப்படி சரி பண்ணிக்கலாங்கிறதும் சொல்ல போகிறாரு. இப்போ நமக்கு வரக்கூடிய இன்னொரு சந்தேகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இது பாவ ரீதியாக நமக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ ஒரு வீடு அமைகிறது அப்படிங்கிறது, இப்போ அந்த 27ஆம் நட்சத்திரம் சார் சொன்ன மாதிரி ரேவதியில் ஏதாவது கிரகங்கள் இல்லை அப்படின்னா அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு சந்தேகமாக வரும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இது ஆக்சுவலி வந்து எப்படின்னா, இப்போ இந்த தாராபலன் அமைப்புகள் வந்து செயல்படும் போது இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்னா 4வது நட்சத்திரத்தை சொல்கிறோம், சேமதாரை. ஒருத்தங்க ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து அதை நம்ம எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு 4வது நட்சத்திரம் வந்து அனுஷமாக வருது. அப்போ அனுஷ நட்சத்திரத்தை அவங்களுக்கு வந்து இயக்கும்போது சேமங்கள் கிடைக்கும், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும்னு சொல்கிறோம். பட் எப்படி கிடைக்கும், எதன் வழியாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த 4வது நட்சத்திரத்தோட அதிபதி யார்? சனி பகவான். அப்போ அந்த சனி பகவான்னா சனி கிரகத்தோடைய காரகத்துவத்தின் வழியாக கிடைக்கும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த 4வது நட்சத்திரத்தோடைய டிஎன்ஏ யாருன்னு பார்க்கணும், சூரியன் அனுஷத்துக்கு. அப்போ சூரியனோட காரகத்துவத்தின் வழியாக கிடைக்கும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த சனி அவங்க எந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அதுக்கு என்ன ஆதிபத்தியம்னு பார்க்கணும். ஒருவேளை அவங்க வந்து சிம்ம லக்னக்காரங்களாக இருந்தால் சனி வந்து 6-7 குடையவன். அப்போ 6ஆம் பாவத்தின் வழியாகவும் 7ஆம் பாவத்தின் வழியாகவும் அவங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 6ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க கடன் வாங்கி வீடு வாங்குகிற யோகம், கார் வாங்குகிற யோகம், அந்த ஐஸ்வர்யங்களை பெருக்கிக் கொள்வாங்க. அல்லது 7ஆம் பாவம் அப்படின்னா மனைவி மூலமாக ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு தாராபலன் எந்த பாவத்தின் வழியாக இயங்கும், எந்த கிரகத்தின் வழியாக இயங்குங்கிறத மிக சிறப்பாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சிறப்பு தாங்க. அப்போது இந்த பாவ ரீதியாக இப்போ ஒருவேளை வந்து நம்மளுடைய ஜாதக ரீதியாக இப்போ 2ஆம் பாவம் நீங்கள் அனுஷம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த சனி பகவான் வந்து ஏதாவது நம்மளுடைய ஜாதக ரீதியாக வந்து பாவ ரீதியாகவோ இல்லாட்டி வேறு வகையில் ஏதாவது கெட்டு போயிருந்தா அதையெல்லாம் எப்படி சரி பண்ணிக்கிறதுங்கய்யா? இது பற்றி பொதுவாக வந்து தாராபலன் ரீதியாக ஒரு கிரகம், ஒரு ஆதிபத்திய பாவங்கள் அது கண்டிப்பாக செயல்படாமல் இருக்காது. பட் அந்த பாவங்கள் தனிப்பட்ட முறையில் கெட்டு போயிருந்தால் கிடைக்கிற பலனில் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். ஒரு 100% கிடைக்கிற இடத்துல ஒரு 60%, 70% கிடைக்கலாம். இதே வலிமை ரொம்ப மோசமாக இருந்தால் ஒரு 20% கிடைக்கும். ஆனால் நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக கிடைச்சிரும். இதே தாராபலன் சரியில்லாமல் 2 தாராபலனுமே நெகட்டிவாக இருக்குன்னா, கிரகமும் கெட்டு போயிருந்தால் மிக மோசமான பலனை வந்து அவங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து பூரட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். ஸோ பூரட நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் வந்து உத்திராடம். அப்போ அந்த உத்திராடம் என்ன பண்ணுது, வருமானத்தை அவங்களுக்கு கொடுக்கும். ஆனால் காலபுருஷ தத்துவப்படி உத்திராடம் வந்து என்ன தாரையில் வரும், விபத்து தாரையில் வரக்கூடிய நட்சத்திரம், 21வது நட்சத்திரமாக வரக்கூடியது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வருமானமும் விபத்து சார்ந்த விஷயமும் ஒரு கனெக்ட் ஆகுது. அப்போ அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், உங்களுக்கு வந்து எப்போல்லாம் வருமானம் வருதோ அப்போல்லாம் விபத்தும் சேர்ந்து ஏற்படுதா, அல்லது விபத்து சார்ந்த பிரச்சனைகள் வருதா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இது வரைக்கும் லைஃப்பில் விபத்தே வந்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏன் விபத்து இவங்களுக்கு ஏற்படவே இல்லை அப்படின்னு யோசிக்கும்போது அவங்களுக்கு கர்மா பாருங்கள் வேறு விதமாக வேலை செஞ்சுருக்கு. அது எப்படி வேலை செஞ்சுருக்குன்னா,
அவங்களுக்கு 2வது நட்சத்திரமான அந்த சூரியன் அந்த அதிபதி சூரியன் வந்து ரொம்ப பலமாக இருக்கார் ஜாதகத்தில். அதே மாதிரி இந்த 2வது நட்சத்திரோட டிஎன்ஏ குருவும் ஜாதகத்தில் பலம். அப்போ அவங்களுக்கு வருமானம் வரும்போதெல்லாம் நான் விபத்து நடந்துச்சான்னு கேட்டேன், பட் நடக்கலைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, வருமானம் வர விஷயத்தெல்லாம் இவங்க நண்பர்களுக்கோ இல்லை இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இவங்க சொந்தக்காரங்களுக்கோ விபத்து ஏற்பட்டு அந்த விபத்தில் அவங்கள காப்பாற்றுறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ இது எப்படி சார் இந்த மாதிரி வருமானம் வரதெல்லாம் இதுக்கே தேவையில்லாமல் செலவாயிருச்சு, அவங்களால அந்த வருமானத்தை சரியாக பயன்படுத்த முடியல. என்ன காரணம்? காலபுருஷ தத்துவப்படி உத்திராடம் விபத்து நட்சத்திரம், அவங்களுக்கு அது 2வது நட்சத்திரமாக வரனால வருமானம் வந்தும் பயனளிக்காமல் போயிடுச்சு. ஏன் கரெக்டாக அந்த பணத்தை விரயம் பண்ணுச்சு அப்படின்னா, அவங்க வந்து கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னத்துக்கு சூரியன் யார்? 12ஆம் அதிபதி. அப்படிங்கிறனால அந்த வர பணம் எல்லாம் விரயமாக போகக்கூடிய அமைப்பை கொடுத்துருச்சு. அதுவும் பாருங்கள், விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுக்காக அறுவை சிகிச்சை அளிக்கிறதுக்கான ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அவ்வளோ துல்லியமாக இந்த தாராபலன் வந்து காலபுருஷ தத்துவத்தையும் ஜென்ம நட்சத்திரத்தையும் எடுக்கும்போது எடுக்கலாம். இப்படி 27 நட்சத்திரத்துக்கும் பாவங்களை கனெக்ட் பண்ணி மிக அழகாக எடுக்க முடியும். பாவ ரீதியாக இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி எடுக்கும்போது இப்போ 2ஆம் இடம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு நட்சத்திரம் வரும். ஸோ அப்போது இந்த பாவ ரீதியாக கனெக்ட் பண்ணும்போது யார் மூலியமாக எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயமும் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறதும் பார்த்திங்கன்னா எந்த பாவ ரீதியாக எந்த ஆட்கள் மூலிமா எந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க? பொதுவாக நம்ம எப்படி பார்க்குறோன்னா, கொஞ்சம் அடிப்படை அறிவு இருக்கணும் ஜோதிடத்தில். இப்போ இந்த நட்சத்திர தாராபலன் நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க போது காலபுருஷ தத்துவ ரீதியாக ஜென்ம நட்சத்திர ரீதியாக பார்த்திங்கன்னா, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களால் நமக்கு சில விஷயங்கள் நன்மைகள் நடக்கும்னு பார்க்கலாம். கெடுதல் நடந்தால் கூட அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களால் நடக்கும்னு சொல்லலாம். அது நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரம் வரும். அப்போ ஒரு நல்ல நிகழ்வோ கெட்ட நிகழ்வோ அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய டைம் பார்த்திங்கன்னா, இப்போ சில பேருக்கு வந்து 2வது நட்சத்திரமே வந்து காலபுருஷத்துக்கு 2வது நட்சத்திரமாக வரும். அது யாருக்கு வரும்? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதேமாதிரி 2வது நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு 20வது நட்சத்திரமாகவே வந்துடும். இப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2வது நட்சத்திரம் பூராடம், அது காலபுருஷத்துக்கு 20ஆகவே வருது. அப்போ டபுள் பெனிஃபிட்டாக பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக வருது. இப்போ இவங்க பூராட நட்சத்திரம் நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி பணம் வந்திருக்கும். பூராடத்தில் பிறந்தவங்களை போய் சந்திக்கும் போது பணம் வந்திருக்கும். இப்படி நம்ம பல விஷயங்களை வந்து நம்ம எடுக்க முடியும். ஓகேங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வரும்போது பார்த்திங்கன்னா சில கிரகங்கள் வந்து நமக்கு வந்து கெடுதலான பலனை தரக்கூடிய தசாபுத்தி அந்த மாதிரியும் வந்து கனெக்ட் ஆகும்போது, ஸோ இப்போது காலபுருஷ தத்துவ பிரகாரமும் நெகட்டிவாக இருக்குது, இங்கே நடக்கக்கூடிய தசாபுத்தி அதுவும் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த மாதிரி தாக்கத்தை அவங்க வந்து அதிகமாக சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும்? அதுலேருந்து எப்படி அவங்க வந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குங்கய்யா? இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ நட்சத்திரமும் ஜென்ம நட்சத்திர தாராபலன் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குன்னா, அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அவரும் நெகட்டிவாக இருக்காருன்னா ரொம்ப மோசமான பலன் நடக்கும். அப்போ இவங்க வந்து அந்த நட்சத்திர ரீதியான இருக்கக்கூடிய விஷயங்களை ஆக்டிவேட்டே அவங்க லைஃப்பில் பண்ணிடக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு வந்து விபத்து நட்சத்திரமாக வருது, அதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வதை நட்சத்திரமாக வருது. அப்படிங்கும்போது இந்த 2 நட்சத்திரமும் அவங்களுக்கு மோசமான பலனை கொடுக்குது அப்படின்னா அந்த நட்சத்திர காரகத்துவங்களை அவங்க லைஃப்பில் ஏற்கிறவே கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மூல நட்சத்திரம் வந்து 7வது நட்சத்திரமாக வருது அப்படின்னா, ஸோ அப்போ அந்த நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப மோசமான பலனை கொடுக்கும்போது அவங்க அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணக்கூடாது. அதே மாதிரி மூலம்னா உண்டியல், வீட்டில் உண்டியல் வாங்கி அந்த உண்டியலில் பணம் போடுற செயல்பாடை செய்யக்கூடாது. ஸோ இப்படி அந்த மாதிரி விஷயங்களை அவங்க அழகாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு தெளிவான விளக்கங்கள் வந்து நிறையா பொக்கிஷமாக இது வந்து ஒரு நாள் ஒரு நீண்ட ஒரு நீங்கள் எடுக்கப்போ சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ இதில் பல்வேறு தகவல்கள் ரொம்ப நுணுக்கமாக இது வந்து பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட், நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்து இல்லாமல் இந்த காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஸோ ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நடக்கக்கூடிய தசாபுத்தி இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தனித்தனியாக பகுத்து இப்போ நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம எந்த மாதிரி வந்து நல்லது மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வகுப்பு நீங்கள் எந்த மாதிரி டயத்தில் எடுக்க போகிறீங்க, இதனுடைய கட்டண விவரங்கள் மற்றதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பாக நடத்த போகிறேன். மே மாதம் 27/5/2026 புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஒரு நாள் ஆன்லைன் வகுப்பாக நடைபெற போகுது. ஸோ இதற்கான கட்டணம் வந்து நம்ம 4000 rupees சார்ஜ் பண்ண போகிறோம்.
ஏற்கனவே படித்த மாணவர்களுக்கு வந்து 3000 rupees சார்ஜ் பண்ண போகிறோம். மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் இருக்காங்கன்னா 50% 2000 rupees சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய பாடத்திட்டங்கள் அடங்கிய வகுப்பை குறைந்த கட்டணத்தில், இது வந்து ஒரு 25,000 மதிப்புள்ள வகுப்பு, பட் மிக குறைந்த கட்டணத்தில் இந்த வகுப்பை நடத்துகிறோம். ஸோ அற்புதமாக இந்த வகுப்பை படிச்சுட்டு உங்கள் ஜாதத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்பில் படிக்கிறவங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நட்சத்திர நாடியை பயன்படுத்தி ஒரு இன்ஸ்டண்ட்டாக பலன் பரிகாரம் வகுப்பிலே இலவசமாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்புக்கு சில முக்கியமான பிடிஎஃப்ஸ் இருக்குது, அதுவும் கொடுக்க போகிறேன். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிறப்பான ஒரு வித்தியாசமான ஒரு ஆழமான நுணுக்கமான ஒரு டெக்னிக்கலாக எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். வளரும் ஜோதிடர்களாகட்டும், ஒரு வீட்டில் ஒரு எல்லாருக்கும் நம்மளே ஜோதிடம் பார்த்து ஜாதகம் பார்த்து தசாபுத்தி பார்க்கக்கூடிய விஷயங்களாக அந்த நபராகட்டும், இவங்கெல்லாம் வந்து இது முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நானும் பார்க்குறேன். நாங்களும் இது ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கேங்கய்யா. இது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வகுப்பை எங்களுக்காக கொடுத்ததுக்காக பிரபஞ்சத்திற்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோங்கய்யா. வணக்கம். வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.